காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் அது பார்க்கலன்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து அந்த சைட்லக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இன்ஸ்டன்ட் வெறும் ஹாட் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி நம்ம இன்ஸ்டண்ட்டாக இந்த பவுடர் சர்லக் ரெடி பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து இது ஜாகரி பவுடர். ஸோ இப்போ அது ஜாகரி பவுடர் ஏதாவது ஸ்வீட்டாக தரணும்னா அதுக்கு இந்த ஜாகரி பவுடர் கொஞ்சம் எடுத்துருக்கேன். ஸோ மோஸ்ட்லி நாங்கள் 2-3 டேஸ்க்கு தான் போகிறோம். ஸோ இவ்வளோ போதும். மல்டிகிரெயின் சார்லிக் பவுடர். ஸோ இதில் ஆல் டைப் ஆஃப் கிரெயின்ஸ் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வீடியோ வேணும்னா நான் இன்னொரு டைம் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். அண்ட் இது வந்து அக்ஷுக்கு ரொம்ப பிடிச்ச ராகி சர்லக். இதில் வந்து ராகி, ரைஸ், மூங் தால் அண்ட் பாதாம் இது வச்சு பண்ணியிருக்கேன். இது மார்னிங். ஸோ ட்ரெயினில் தான் வந்தோம். ஸோ எல்லோரும் ஃபேமிலியாக வர ரீசன் என்னென்னா இவங்களோட தாத்தாவோட ஃபர்ஸ்ட் டெத் ஆனிவர்சரி. ஸோ அதனால எல்லாம் ஃபுல் ஃபேமிலி வந்து நல்லா ஐயர் வச்சு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாபநாசம் போனோம். அதுக்கப்புறமா திருச்செந்தூர். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் 2 days ரெக்கார்ட் பண்ணலை. டைரெக்டாகவே நாங்கள் 3rd day எல்லோரும் பாபநாசம் போகிற டைமில் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். யூடியூப் சேனல் பார்த்துக்க. கரெக்டாக போஸ்ட் கொடுத்தா வீடியோ நான் தான். எங்கள் ஃபேமிலி எல்லாருமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு மண்டபம் மாதிரி பிளேஸ் இருந்தது. அங்கே தான் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி நாங்கள் கொஞ்சம் வெளியே வந்துட்டோம். இதுதான் அந்த ரிவர், பாபநாசம் ரிவர் வந்து இதுதான். ஸோ இங்கே ரொம்ப போகலை. நாங்கள் இங்கேருந்து கிளம்பி டைரெக்டாக அகஸ்தியா ஃபால்ஸ் போயிட்டோம். அகஸ்தியா ஃபால்ஸ் இது போகிற வழி. ஸோ அப்புறமா தான் இந்த ரிவரில் வந்து லேசாக அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சமாக குளிச்சுட்டு அப்புறமா வந்தாங்க. எல்லோரும் ஃபால்ஸ் கிளம்பிட்டோம். அப்புறமா ஃபால்ஸில் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமா ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தோம். அந்த பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. மாமா ஹாய் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
ஸோ வந்து சாப்பிட ரொம்ப லேட் ஆகிட்டு நாங்கள் ஒரு 5 o'clock கிட்ட தான் சாப்பிட்டோம். அப்போ வர எல்லாம் குக்கிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வர கொஞ்சம் வெளியே போகலாம்னு வெளியில் போயிட்டோம். ஒரு ஈவினிங் சாப்பிட்ட பிறகு கிளம்பும் போது தான் இந்த கோயில் இருக்குது, இந்த கோயிலுக்கு வந்தோம். அண்டு கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா வேன் ஏறி கிளம்பிட்டோம். கோவிலில் நல்லா சாமி கும்பிட்டு ஸோ அவ்வளோதான் எங்கள் டே முடிஞ்சதுன்னு நாங்கள் கிளம்பிட்டோம். பட் years later. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு இது வந்து உடனே நெக்ஸ்ட் டே நாங்கள் திருச்செந்தூர் கிளம்பிட்டோம். இந்த ஆட்டுக்குட்டி நாங்கள் எதுவும் பண்ணலை, பிகாஸ் நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். ஸோ அவ்வளோதான், நாங்கள் நல்லா குளித்து கோயிலுக்கு போயிட்டு எங்கள் வீட்டுக்கு ரிட்டன் கிளம்பிட்டோம். ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த 2 days ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.